தெய்வம் அன்பே தெய்வம் அறிவே தெய்வம் பண்பே தெய்வம் பணிவே தெய்வம். அடுத்ததாக வரவேற்புரை மிஸ்ஸஸ் ரேவதி இருக்கந்துறை விடிசி உறுப்பினர். எவாலுவேஷனுக்கு வருகை தந்துள்ள ஸ்டேட் ஹெட் மிஸ்டர் மாரியப்பன் அவர்களுக்கு வருக வருக என பிடிசி சார்பாக வரவேற்கிறேன். எபிகோர் டைரக்டர் மிஸ்டர் ரமேஷ் அண்ட் மிஸ்டர் ரமேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சுசான் ஃபவுண்டேஷன் CSR மேனேஜர் மிஸ்டர் முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓகே, நம்முடைய சுசான் ஃபவுண்டேஷன் தலைவி டாக்டர் ஜாஸ்மின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு குற்றாலம் மெமோரியல் மிடில் ஸ்கூல் HM மிஸ்ஸஸ் விஜயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இருக்கந்துறை பஞ்சாயத்து கவுன்சிலர் ஜெயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கும் டைரக்டர் ஸ்டாஃப் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் ARD பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என எவாலுவேஷன் சார்பாக வரவேற்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய VDC உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வருக வருக என இந்த பதிவீட்டுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என மறுபடியும் வரவேற்கிறேன். ஊரகாய்மொழி, கோழியான்குளம், கூட்டப்புடி, சேனார்குளம், நக்கநேரி, இருக்கந்துறை, சேனார்குளம் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அறிமுக உரை AIRD இயக்குனர் திரு சாது சார் அவர்கள். BDC உறுப்பினர்களின் அனுபவ பகிர்வு. முத்துவேல் IGP சப்போர்ட். பேசுங்க. வேறு எந்த ஊரு? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முத்துவேல், ஸ்ரீரங்க நாராயணபுரம். எனக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தை. ஒய்ஃப் இறந்து 4 வருஷம் ஆகுது. நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தேன். ஒரு நாள் எனக்கு VDC ஒரு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ சந்தித்தேன். எனக்கு அவங்க மூலமாக நிறைய உதவிகள் கிடைச்சிச்சு. குறிப்பாக AR ஃபவுண்டேஷன் மூலமாக எனக்கு ஸ்ட்ரேச்சர் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க என்னோட தொழிலுக்காக. அதுக்கப்புறம் எனக்கு அரசாங்கத்தில் வீடு வந்துருந்துச்சு. அது கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த உதவி என்னோடையோ இல்லை இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே முடிஞ்சிடக்கூடாது. இன்னும் நிறைய பேருக்கு மென்மேலும் அவங்களுடைய பணி செய்யணும், அதை விரிவுபடுத்தணும், விரிவடையணும்னு வாழ்த்தி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினரின் வாழ்த்துறை. நம்ம எல்லாருக்கும், பெண்களுக்கு எல்லாருக்குமே மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? அதே மாதிரி நம்ம ஜாஸ்மின் மேடம் பார்த்ததுமே நமக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம சின்ன ஒரு
கதை மாதிரி சொல்றேன். ஒரு குளத்துல வந்து தண்ணி இருக்கு. அப்ப தண்ணி இருக்கும்போது எல்லா பறவைகளும் வந்து அந்த குளத்துல வந்து சந்தோஷமா இருந்துட்டு போகுது. அதே அந்த குளத்துல வந்து தண்ணி வட்டினதும் அந்த பறவைகள் என்ன போகுதுன்னா அடுத்த இடத்துக்கு போயிடுது. ஆனா அந்த குளத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள் அந்த மலர்கள் மட்டும் என்ன பண்ணுது, அந்த குளத்திலேயே அங்க தண்ணி இல்லாம அந்த குளம் எப்படி வாடுதோ அதே மாதிரியே அந்த கொடி மலர்களும் வாடிடுது. அதே மாதிரி நம்ம வந்து நமக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரங்கள்லயும் சரி, நம்ம கொரோனா அப்புறம் நமக்கு வந்து புயல் காலங்கள்லயும் சரி, நமக்கு எப்போதுமே துணையா இருந்த நமக்கு வந்து நம்ம சுஸ்லான் ஃபவுண்டேஷனோட ஹெட் டாக்டர் ஜாஸ்மின் அவர்கள் நமக்கு எப்பவுமே நம்ம கூட கஷ்டத்துலையும் சரி நல்லதுலையும் சரி துணையா இருந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வாழ்த்துறை பேசுறதுக்காக நம்ம வரலாம். கடைசியில் வந்து அவங்க வந்து எல்லாரும் சேர்த்து பேசுவாங்க. நீங்க ஒவ்வொரு வீடிசியா வந்து இது பண்ண சொல்லுங்க. I'll say a little bit and then again. நான் ஒரு 2 நிமிஷம் எதுக்காக வந்திருக்கோம்னு பேசுறேன், அதுக்கப்புறம் மற்றவங்க பேசுறேன். ஸோ எல்லாருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விசிட். எப்போ நான் இதுக்கு எதிர்பார்த்துட்ருப்பேன், எப்போ நான் வில்லேஜில் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன்னு. கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு பல விஷயத்தினால. பட் இங்கே வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து பிளானிங் ஏதாவது அங்கே பண்ணியிருப்போம் பூனாவில் உட்காந்து. பட் அதோட இஃபெக்ட் வந்து வில்லேஜில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ நீங்கள் ஆக்சுவலி என்ன நடக்குது உங்கள் வில்லேஜில், நீங்கள் எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அதுக்காக நான் கேட்குறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ அஹெட். அடுத்ததாக ஐஜிபி சப்போர்ட் பேச வந்திருக்காங்க மீனா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நமது கிராமத்தில் வருகை தந்துள்ள சுவிட்சர்லாந்து ஃபவுண்டேஷன் தலைவி ஜாஸ்மின் அவர்களையும், சுவிட்சர்லாந்து மாநில தலைவர் மாரியப்பன் அவர்களையும், அவருடைய வருகை புரிந்துள்ள முருகன் சார், சாது சார் அவர்களை, எங்கள் எஃப்ஓ நிறுவனத்தில் உள்ள சார்பான அனைவரையும் வருக வருக என்று என் முதல் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் மீனா. என்னோட ஊர் இருக்கன்துறை. நான் இந்த விடிசி உறுப்பினராக 9 வருஷம் ஆகினாங்க இருந்தேன். நான் தையல் பயிற்சி பெற்றுள்ளேன். அது தையல் 2வது மேன்மைப்படுத்துறதுக்காக அதுக்கான போதான வருமானம் கிடையாது. அப்போதுல எனக்கு சுதந்திர ஆஃபீஸில் இருந்து எனக்கு தையல் மிஷின் தந்து உடனே என்னோட வருமானத்தை உயர்த்த அளவுக்கு எனக்கு அவங்க உதவி பண்ணாங்க. இப்போ நான் அந்த தையல் மிஷின் 1000 ஒர்க்கும் பண்ணுவேன். தையல் பழகி அந்த துணிடிச்சு கொடுத்து 1000 ஒர்க்கும் போட்டு என்னோட வாழ்க்கை உயரத்தை நான் முன்னேற்றி இருக்கேன். என்னோட போதுமான செலவும் பண்ணி மிச்சம் எனக்கு எதிர்காலத்துக்குள்ள காசும் நான் இது பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த எஃப்ஓ இந்த விடிசியில் உறுப்பினராக இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல தன்னம்பிக்கையாகவும் இருக்குது. இதை நல்ல எனக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இருக்குன்னா உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் 2 நாள் எனக்கு கேண்டிடேட் தான். நான் இந்த கிளச்சஸ் கூடி தான் நடப்பேன். உங்களோட மெசேஜ் என்ன மற்றவங்களுக்கு? சப்போஸ் யாரும் அவங்களுக்கு நடக்க முடியாமல் இருந்தாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு உங்களோட மெசேஜ் என்ன? நீங்க என்ன சொல்றீங்க அவங்கள்ட்ட? நல்லா ஹெல்ப் பண்ணுவேன், நல்லா ஆதரவும் சொல்லுவேன். தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க. உங்களை வந்து ஏஆர்டி சார்பாக வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துருக்கோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சமூகத்தில் உங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுறீங்க? என்னை மாதிரி இருக்கிறவங்க நல்ல தன்னம்பிக்கை விட்டு நம்மளாலே வாழ முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விடுவாங்க. யாராவது ஏதாவது கேட்கணும்? மீனா வந்து ரொம்ப தன்னம்பிக்கையும் தைரியமான பொண்ணு. நிறைய பொது சேவைகள்ல அவங்க வந்து ஈடுபட்டு வராங்க. எனக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியும். நிறைய தைரியமான பொண்ணு. அவங்க இப்போ முன்னாடி வந்து சைக்கிள்ல
கொஞ்சம் பஸ்ல ஏற கஷ்டப்படுவாங்க, இப்போ ஸ்கூட்டில போவாங்க, எங்கனாலும் தனியாக அவங்களால போய் அவங்களால நிறைய சாதிக்க முடியுது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பற்றி. அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி எல்லாருமே நல்ல தன்னம்பிக்கையோட முன்னேறி வரணும், அதுதான் எல்லா பெண்களுடைய ஆசை. அடுத்ததாக விடிசி பணிகள் குறித்து இருக்கந்துறை விடிசி உறுப்பினர் பேர் சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லாமல் வாசுகி அவர்கள் இருக்கந்துறை விடிசி பணிகளை குறித்து பேசணும். அனைவருக்கும் வணக்கம். நான் இருக்கந்துறை வாசுகி. எங்கள் கிராமத்துக்கு வருகை தந்துள்ள சுஸ்லான் ஃபவுண்டேஷன் தலைவர் டாக்டர் ஜாஸ்மின் அவர்களுக்கும், சுஸ்லான் மாநில தலைவர் மிஸ்டர் மாரிசாம் சார் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் வருகின்ற அனைவருக்கும், இந்த வருகை தந்துள்ள பஞ்சாயத்து கவுன்சிலர் ஜெயா அவர்களுக்கும் மற்றும் குற்றாலம் நிலைய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயா அவர்களுக்கும் மற்றும் சாஸ்திரா அவர்களுக்கும் நன்றியோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். 2016ஆம் ஆண்டு இந்த கிராமத்தில் மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் 2016ஆம் ஆண்டு எங்கள் கிராமத்தில் சுஸ்லான் ஃபவுண்டேஷனோட வழிகாட்டுதல் பேரில் விடிசி அமைக்கப்பட்டது. விடிசி கிராமம் உருவாக்கப்பட்டுச்சு. தற்போது 17 உறுப்பினர்களோட நாங்கள் செயல்பட்டு வரோம். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை 4:05 மணிக்கு ஒரு குழு கூட்டம் வந்து விடிசி கூட்டம் நடைபெறும். நாங்கள் இந்த கூட்டத்தில் கிராம வளர்ச்சி பற்றி பேசுவோம். என்ன தேவைகளோ அதை பற்றி பேசுவோம். பேசி குழுவோட பணங்கள் இருக்கும். அந்த ரூபாயை குறைந்த வட்டிக்கு இது அவங்களோட தேவை என்னங்கிறத கேட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுப்போம். அந்த ரூபாயை அந்த சிறு தொகையை கொடுக்குறதுனால கந்துவட்டிக்கு வாங்குறதுக்கு கிராமத்தில் கந்துவட்டி நிறைய வாங்குவோம். அது அதோட 23-24வது நிதியாண்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்னன்னா, 2 பெண்கள் சுய தொழில் செய்யறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. ஹெல்த் கேம்ப் ஒரு 77 பயனாளிகள் பயன்படுத்துறாங்க. அங்கே 50 நபர்களுக்கு வீட்டு தோட்டம் காய்கறி தோட்டம் அமைக்கிறதுக்காக வீட்டில் நம்ம தோட்டம் அமைக்கிறாங்க. விதைகள் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்டில் தோட்டம் அமைச்சு காய்கறிகள் அவங்க தேவைக்குள்ள காய்கறிகளை அவங்களே வீட்டில் வீட்டு சார்பாக பள்ளி குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் நிதி 10,000 ரூபாய் விளையாட்டு உபகரணம் வாங்குறதுக்காக வீட்டு சார்பாக கிராமங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தில் வந்துட்டு மரக்கன்றுகள் வீடுகளுக்கு எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் மரக்கன்றுகள் வீட்டுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுக்காக பிளாஸ்டிக் துணி பைகள் வீட்டுக்கு எல்லாருமே துணி பைகள் பயன்படுத்தோம். பிளாஸ்டிக் எதுவுமே பயன்படுத்தாதீங்கிறதுக்காக துணி பைகள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பறவைகளுக்கு குடிநீர் இற வைக்கிறதுக்காக மண் வாட்டர்கள் கொடுத்தாங்க. சுஸ்லான் பிடிசி இருக்கிறோம் சுஸ்லான் கொடுத்தாங்க. அப்புறம் மழை காலங்களில் நிவாரண பணிக்கு உள்ள நிவாரண பொருள் வழங்கப்படுச்சு. கூட கிராமங்களில் மழை தண்ணியால் எங்கெங்க பாதிப்பு இருந்ததோ அந்த கிராமங்களுக்கு நிவாரண கொடுத்துச்சு. அப்புறம் கேன்சர் கேம்ப் நடத்துனாங்க. அதில் ஒரு மக்கள் 50-60 பேருக்கு ஒரு பயன் கேன்சர் செக் பண்ண வந்தாங்க எல்லாருமே. அப்புறம் கண் சிகிச்சை முகாம் நடத்தப்படுச்சு. சுஸ்லான் காலத்தில் சித்த மருத்துவ முகாம், குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டுச்சு. பிளாஸ்டிக் குப்பைகளை தனியாக பிரித்து அதை பஞ்சாயத்துல இருந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. அப்படி நிறைய பணிகள் சுஸ்லான் மூலமாக எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அடுத்து விடிசி பணிகள் குறித்து சேனாகுளம் திருமதி ரேகா அவர்கள் பேசுவாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கல்வி இல்லையே காரியம் இல்லை, காரியம் இல்லையே ஊதியம் இல்லை, ஊதியம் இல்லையே வாழ்க்கை சாத்தியம் இல்லை. அதுபோல எங்கள் சுஸ்லான் மற்றும் ஏரியாதி இல்லையே எங்கள் விடிசி இல்லை. எங்களுக்கு முழு சப்போர்ட்டுமே எங்கள் சுஸ்லான் மற்றும் ஏரியாதி. ஒரு குழந்தை நல்லா வளர்ந்து நல்ல வழியில போகணும்னா அதுக்கு பெற்றோர் நல்லா வழிகாட்டணும். ஒரு மாணவன் நல்ல வழியில முன்னேறணும்னா அதுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். அதே மாதிரி நம்முடைய விடிசி பெண்கள் எல்லாம் நமக்கு நல்ல துணை
வந்திருக்கவங்க எல்லாரும் தான் நம்ம முருகன் சார் நமக்கு முருகன் சார் மாசம் மாசம் அடிக்கடி மீட்டிங் வருவாங்க. நமக்கு என்னென்ன செய்யணும்னு நல்லா வழிகாட்டிருக்காங்க நம்ம முருகன் சாரும் சாதிச்சாங்க. அதனால அவங்களுக்கு முக்கியமா நம்ம எல்லா சார்பா நம்ம நன்றி சொல்லுவோம். அடுத்து நம்மளுடைய சுஸ்லானோட ஹெட் டாக்டர் ஜாஸ்மின் அவர்களையும், அடுத்து ஸ்டேட் ஹெட் மாரியப்பன் சார் அவர்களையும், அவங்களோட வந்திருக்கக்கூடிய எல்லா பணியாளர்களையும், அப்புறம் ஏஆதி இயக்குனர் திரு சாது சார் அவர்களையும், நம்ம ஸ்கூல் நேரம் நமக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நிறைய சாதிக்காங்க. நம்ம அதனால எல்லாருமே நம்ம பிள்ளைங்களைனாலும் சரி பேரம்பேத்திகள்னாலும் சரி நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும். அதனால நம்மளுடைய ஸ்கூல் தலைமை ஆசிரியர் திருமதி விஜயா அவர்களையும் நம்மளுடைய வீட்டு சார்பாக நம்ம எல்லாரையும் வருக என்ன இப்போ விடிசி சார்பாக நம்ம வந்து பேச போகிறது ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு. நமக்கு விடிசி தொடங்கி 9 வருஷம் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். அதனால நம்மளுடைய நிலம் வந்து நிறைய கெட்டு போகுது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து நல்ல தண்ணீர் கிடைக்காது, நல்ல நிலங்கள் வந்து நல்ல தூய்மை அடைஞ்சிச்சுன்னா ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லி நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு சொல்லி முதல்ல நம்ம வந்து பிளாஸ்டிக்கை ஒழிச்சோம். அடுத்து வந்து பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது. நம்ம இப்போ வந்து சிம்பிளா தான் இப்போ ஒரு படம் போட்டேன். இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு பெண் வச்சு சும்மா நீச்சு ஒரு மரம் இருக்கு, கீழே விலங்குகள்னு வச்சுக்கோங்க, மேல பறவைகள்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்தோன்னு என்ன தோணுது? மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மரங்களை வெட்டிக்கிட்டே வரோம். அதனால விலங்குகள் கூட என்ன செய்ய நிழல் இல்லாம இருக்குது, படுக்கிறதுக்கும் பறவைகள் தங்குறதுக்கு இடம் இல்லாம வந்து இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்? மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடாது, நம்ம அதிகமா மரம் வளர்க்கணும்னு சொல்லி எங்க விடிசி சார்பா சேனாபுரத்துல நாங்க ஒரு 10 மரம் வளர்த்தோம். அதுல ஒரு 8 மரம் வந்திருக்கு. அப்புறம் நாங்க அதுல வந்து மரம் இந்த பறவைகள் வந்து இருக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அப்புறம் தண்ணீர் அடிக்கடி எங்களுக்கு ஒரு மண் பாத்திரம் கொடுத்தாங்க. நாங்க எல்லாரும் வீட்லயுமே நாங்க வந்து அதை என்ன செய்வோம்? தண்ணீரும் இன்னொரு பாத்திரத்துல உணவும் நாங்க வைப்போம். அது அடுத்து வந்து பெண்கள் வந்து சுயமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்களும் காசு எடுக்கிறதாலும் கணவத்தையே கையெழுத்தோம். ஒரு 100 ரூபா தாங்க 50 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டே நாங்கள் வீட்டில் இருந்தோம். ஆனால் அதில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து டெய்லரிங் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு 7 பேர், இருக்குதுறையில் ஒரு 8 பேர் இருப்பாங்க. 10 பேரா 10 பேர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ராதாபுரத்தில் நாங்கள் டெய்லரிங் போனோம். எங்களுக்கு எல்லாம் தையல் மிஷின் வாங்குறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அது மூலமாக நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு 300, நான் நார்மலாக வச்சா 200 அப்படின்னு நாங்கள் வந்து என்ன செய்யறோம்? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்ள நாமக்கல் கவிஞர் சொன்னது போல நாங்கள் எல்லா பெண்களுமே நாங்கள் இன்னைக்கு வந்து உழைச்சி முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சுஸ்லான் மற்றும் நம்ம ஏஆதி மட்டும்தான். அடுத்ததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐகேம் நடத்திருக்காங்க. நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு வந்து கண் செக் பண்ணி காசு செலவு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த நேரத்துல நமக்கு ஐகேம் ஒரு 6 மாசம் நமக்கு ஒரு எங்க சேனாபுரத்துல ஒரு 3 தடவை ஐகேம் நடத்திருக்காங்க. நம்ம இருக்கிற ஸ்கூல் ஐகேம் நடத்திருக்காங்க. அது மூலமா எங்க ஊர்ல ஒரு 4 வயசானவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கண்ணு தெரியுது. அது மூலமா அவங்க இந்த குளத்து வேலைகளுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு தேவையானதை அவங்க வந்து காசு சம்பாதிச்சு அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சித்தா கேம்ப் ஒன்று நடத்தினாங்க எங்களுக்கு. அந்த சித்தா கேம்ப் மூலமா ஆவாரம் பூ வச்சு நம்ம என்னென்ன பயனடையலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது எங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் நடந்திருக்கும். அது மூலமா எங்க ஊர்ல நிறைய பேர் அந்த ஆவாரம் பூவை வச்சு அந்த சுகர், அந்த நீரிழிவு நோய்க்கு வந்து அந்த மருந்து வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகாம அதே தயார் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. மெயினா ஜெயந்திகளி அவங்களுடைய கணவருக்கு அதை தான் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. முருகன் சாரோட ஒய்ஃப் அவங்க வந்து எங்களுக்கு அந்த கேம்ப்ல சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆவாரம் பூவை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி இந்த சித்தா கேம்ப்ல அழகா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பெண்கள் முன்னேறதுக்கு எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆடு கொடுத்துருக்காங்க. அது மூலமா லாஸ்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு 15 ஆடு, ஒரு ஆடு கொடுத்ததுல அவங்களுக்கு ஒரு 15 ஆடு வந்துருக்கும். அவங்களுக்கு வந்து கல்வியாக இல்லாம இருந்துச்சு. அதில் அவங்களுக்கு காசு ரொம்ப அதிகமாக வரும். ஒரு 5 ஆடு, ஒரு ஆடு 8000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த அளவுக்கு வித்து அவங்களுக்கு பாத்ரூம் கழிப்பறை கட்டியிருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒரு 10 ஆடு இருக்கு. அவங்க பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல தான் ஒரு இதுல வந்து அந்த ஆடெல்லாம் காலையில சாயங்காலம் கொண்டு அடைப்பாங்க. அதனால எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆடு அதுக்கடுத்து வந்து கருவாட்டு தொழிலுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க திசைவலையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. வசந்தி அவர்கள் எங்க சேனாபுரத்துல அவங்க இப்போ வந்து கருவாடு வித்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் வெளியில போய் வாங்குறதோட அவங்கள்ட்ட வாங்குறது எங்களுக்கு வந்து பயண செலவு மிச்சமா இருக்கு. அடுத்து பெட்டிக்கடை பால் வாங்கணும்னா இருக்கு வைக்க வரணும். பிள்ளைகள் அழுதாலும் யார் பைக்க போறான்னு நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பக்கத்து வீட்டுக்கு போவோம், ஒரு என்ன தாங்க கடுக்குதாங்கன்னு. ஆனா அந்த கவலையை எங்களுக்கு தீர்த்தது பெண்களுக்கு முக்கியமா நம்ம சுஸ்லான் ஏஆதி மூலமா பெட்டிகளை வச்சு வைக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. நம்ம கவுன்சிலர் வள்ளியூர் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி ஜெயா அவர்கள் பெட்டிகளை நடத்திட்டு இருக்காங்க. எல்லா பொருளுமே நாங்க இப்ப வெளியூருக்கு போகாண்டா
வாங்கி எங்களுக்கு அது ஒரு பெரிய பயனா இருக்குது. அடுத்து வந்து படிப்பு. டியூஷன் டீச்சராக இருந்தேன் நான் முந்தின நாள் ஒரு 6 வருஷமா இருந்தேன். அந்த டியூஷன் மூலமா எங்கள் ஊரில் நிறைய பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க. ஜெயந்திகனி அவங்க பிள்ளைங்க, பிரேமா அவங்க பிள்ளைங்க, சரஸ்வதி அவங்க பிள்ளைங்க. ஆனால் இப்போ அந்த டியூஷன் இல்லை. அது மூலமா எங்களுக்கு அந்த டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னும் அது பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு புக் வாங்கி கொடுக்குறதுனாலும் சரி, பேக் வாங்கி கொடுக்குறதுனாலும் சரி, அந்த ஹெல்ப் மட்டும் இன்னும் எங்களுக்கு அது நடந்துகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு நாங்கள் டிராயிங் காம்படிஷன் டியூஷன் நடக்கும்போதெல்லாம் ஒரு மந்த்லி 1 டைம் டிராயிங் காம்படிஷன், அப்புறம் வந்து பாட்டு படிக்கிற போட்டி, அப்புறம் டான்ஸ் போட்டி, அப்புறம் எல்லாமே நாங்கள் நடத்துவோம். அது மூலமா எங்கள் பிள்ளைங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. பென்சில், பென்னு, பாக்ஸு, பேக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்களும் அதை உற்சாகமாக படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நாங்கள் இனி அடுத்த வருஷத்துலையும் அடுத்த கல்வியாண்டுலையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பிளாஸ்டிக் ஒழிக்கணும், நல்ல ஊரை பசுமையாக்கணும், அப்புறம் நாங்கள் வந்து சொந்தமாக உழைக்கணும், பெண்கள் எல்லாரும் முன்னேறி வரணும், எல்லா துறையிலையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் விடிசி சார்பாக நாங்கள் எல்லாருமே நாங்கள் இந்த கூட்டத்தில் மாதம் 23ஆம் தேதி இந்த விடிசி அமைப்பு நாங்கள் ஆரம்பித்து அக்கௌண்ட் ஐஓபி பேங்க் ராதாபுரம் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் வந்து மாதம் எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நாங்கள் 50 ரூபா சேமிப்போம். ஆனால் நம்ம சுஸ்லான் ஏஆர்டி மூலமாக எங்களுக்கு சேர், பெஞ்ச், அப்புறம் பாத்திரம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அது மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்க வாடகை வந்து 24,850 ரூபா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த டேபிள் சேர் பாத்திரம். அப்புறம் அடுத்து எங்களுடைய சேமிப்பு நாங்கள் ஒரு 8 வருஷமா நாங்கள் சேமிப்பு பண்ணிட்டு இருக்கிறதுனால அதில் எங்களுக்கு 96,250 ரூபா நாங்கள் வந்து வச்சிருக்கோம். மொத்தம் 1,21,500 ரூபாய் எங்களுடைய சேவைக்குள்ள வீட்டு சார்பாக எங்கள்கிட்ட வந்து எங்கள் மக்கள்கிட்ட இருக்கு. நாங்கள் மாதம் மாதம் யார் வாடகை தந்தாலும் இவங்க வாடகை தந்திருக்காங்கன்னு எங்கள் 14 பேர் முன்னாடி நாங்கள் வைப்போம். யாருக்கு கல்வி செலவுக்கு, அவசரம் ஒரு மருத்துவ செலவுக்கு எங்களுக்கு நாங்கள் மாதம் 23ஆம் தேதி கூட்டம் நடத்துவோம் 14 பேரும். அதில் யாருக்கு அவசர தேவையோ அவங்க வந்து அந்த காசை வந்து எடுத்து அவங்க மாதம் 10 மாதம் தவணையில் கரெக்டாக அவங்க வந்து கட்டி முடிப்பாங்க. அதான் எங்களுடைய முன்னேற்றம். அதனால எங்களுக்கு கந்து வட்டியில சித்தால எடுக்கிறது, அதிக வட்டியில எடுக்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் மாதத்துக்கு மாதிரி நாங்கள் பகிர்ந்து அந்த பணத்தை நாங்கள் வந்து பங்கிடுவோம். அதனால அந்த சித்தா கந்து வட்டி அது வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். இனி அது அறவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் விடிசி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கல்வியாண்டில் நாங்கள் பசுமை கிராமமாக மாறணும், பிளாஸ்டிக் இல்லாத கிராமமாக மாறணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் விடிசியில் நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். விடிசி சார்பாக நடைபெற்ற பணிகள் குறித்து கூட்டுக்குழுவிலிருந்து வந்திருக்காங்க சகாய ஐஜினா மேரி அவர்களை வருக வருகைன்னு வரவேற்கிறேன். மைக்கை பண்ணிக்கிட்டேன். யாருக்குமே கேட்கல பேசுறது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எங்களது விடிசி குழுவானது 1916, 17ஆம் ஆண்டுகளில் ஆரம்பித்து தற்போது நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களது குழு மாதத்தின் முதல் புதன்கிழமை அன்று மாலை 3 மணிகளில் 16 உறுப்பினர்களுடன் நடைபெற்று குழு விவாதங்களுடன் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களது சேமிப்பு தற்சமயம் 1,12,690 ரூபாய் எங்கள் சேமிப்பாக உள்ளது. முதலில் இந்த பணத்தை வந்து எங்களுடைய உறுப்பினர்களுடைய சுழற்சி முறையில் தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து எங்களது வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முதலில் விடிசி மூலமாக சுஸ்லான் ஃபவுண்டேஷன் மற்றும் விடிசி மூலமாக ஏஆர்டி நிகழ்ச்சி மூலமாக எங்களது கிராமத்தில் குப்பை தொட்டிகள் சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டு எங்களது ஊர் மக்கள் பயன்படுகிறார்கள். இதுபோக பிளாஸ்டிக் ஒழிப்பு முறையில் துணிப்பைகள் வழங்கப்பட்டும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுபோக மீனவ கிராமத்தில் உள்ள நாங்கள் மீனவர்கள் தொழில் செய்வதற்கு இரவு நேரங்களில் செல்வதற்கு ஏதுவாக சோலார் லைட் எங்களுக்கு தரப்பட்டு உங்கள் மக்கள் வந்து அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் எங்களது தலைவர் நாங்கள் கேட்கும் நேரத்தில் எங்களுக்கு தக்கமுறை உறுப்பினர்களுக்கு எல்லா உதவிகளை செய்து முதலில்
அரிசி வியாபாரம் செய்து துணி வியாபாரம் செய்வதற்கு 3 நபர்களுக்கும் உணவு உதவி செய்து அவர்கள் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல 2 உறுப்பினர்கள் தனது பொருளாதாரத்தை வருகின்ற கிரைண்டர்கள் வழங்கப்பட்டு மாவு அரைத்து கடைகளுக்கும் வீடுகளுக்கும் போட்டு வியாபாரத்தை பற்றி அவர்களுடைய பொருளாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் 2 தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு அவர்களும் அவருடைய வருமானத்தை ஈட்டி குழந்தைகளின் படிப்பு செலவுக்கும் அவர்கள் குடும்ப செலவுக்கும் செலவிட்டு வந்திருக்கிறார்கள். மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு எமது உறுப்பினர்களுக்கு அதன் மூலம் மக்கள் பயன்பட்டு அவர்களுடைய குடும்ப தேவைகளுக்கும் பிற தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டு தோட்டம் அமைப்பதற்கு விதைகள் கொடுக்கப்பட்டு வீட்டு தோட்டம் அமைத்து காய்கறிகள் வெளியிலிருந்து ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் காய்கறிகளை பெற்று நோய் தொற்றுகளிலிருந்து காப்பாற்றி சொந்தமாக இயற்கை முறையில் தயாரித்து காய்கறிகள் பயிரிட்டு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுபோக நம்ம ஏஆர்டி நிறுவனம் பங்களிப்பு மூலமாக மக்களுக்கு உதவுகையில் சித்த மருத்துவ முகாம் கண் மருத்துவ முகாம் முதலியவை நடத்துவதற்கு புதியவர்களும் சிறு குழந்தைகளும் பயன்பட நமது உறுப்பினர்கள் உதவி செய்கிறார்கள். கொரோனா காலங்களில் மக்களுக்கு தொற்று வராமல் வீடிசி சார்பில் நிலவரவு கஷாயங்கள் தயாரித்து வீடு வீடாக சென்று மக்களுக்கு வழங்கி மக்களை தொற்று நோயிலிருந்தும் பாதுகாத்துள்ளோம். இதுபோக மக்களுக்கு முகக்கவசங்கள் கொடுத்து அதையும் வழங்கியுள்ளோம். மழைக்காலங்களில் இயற்கை சீக்கிரமாக ஏற்படும் மழை புயல் காலங்களில் மழை கழிவுநீர் தேங்கி மக்களுக்கு டெங்கு மலேரியா வயிற்றுப்போக்கு காய்ச்சல் இந்த மாதிரி தொற்று நோய்கள் பராமல் இருக்க கழிவுநீர் ஓடைகளை எமது உறுப்பினர்கள் எல்லாரும் முழுமையாக பங்கெடுத்து சரி செய்து கழிவுகள் தேங்காமல் வழி செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் அண்ணா அரசு மகளிர் கல்லூரியிலிருந்து கிராம ஆய்வு செய்ய வந்திருக்கும் போது முதல் நாள் நிகழ்வாக நமது யூடிசி குழுவும் நெல்லை கேன்சர் சென்டரும் இணைந்து நடத்திய முகாமில் நமது யூடிசி குழு உறுப்பினர்கள் அனைவரும் முழு முயற்சியோடு காலையிலிருந்து மாலை வரை வந்து நின்று அந்த ஊர் மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து மக்கள் பயன்பெறும் வகையில் வீடுகளாக சென்று அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை செய்வதற்கும் எல்லா விதமான உதவிகளையும் செய்து பரிசோதனைகள் தேர்வு செய்த 2-3 நபர்களையும் நெல்லை மருத்துவ கேன்சர் சென்டருக்கு அனுப்பி வைத்து மருத்துவம் செய்யவும் வழிவகுத்தோம். இவ்வாறு பல முயற்சிகள் செய்து சிக்குவாக நான் கையெழுத்திருக்கிறோம். மேலும் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் மற்றும் ஏஆர்ஆர் அவர்களுக்கு ஏற்ப மென்மையானவர் சார்பானவர் எந்த நேரம் எந்த உதவி கேட்டாலும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லாது சிறு உதவியாகவும் உடனுக்குடன் செய்து அவர்கள் எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் நீண்ட ஆயுசோடு நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் பல அரிய வாய்ப்புகள் கண்டு உதவிகள் செய்கிற இறைவனை வேண்டி சிறு வாய்ப்பு நன்றி. இப்போ அந்த விடிசி சார்பாக நம்ம வந்து பிரசன்ட் பண்ணி டைம் ஆகிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணீங்கன்னா குயிக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். விடிசி சார்பாக நடைபெற்ற பணிகள் குறித்து ஊரவாய் மொழி வாழ்த்தங்கம் அவங்க வந்து பேசணும். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வரவேற்கிற நமது இந்த எவாலுவேஷனுக்கு வரவேற்கிற டாக்டர் ஜாஸ்மின் அவர்களையும் அவர்களுக்கும் நமது மற்றும் மாரியப்பன் சார் ஸ்டேட் ஹெட் அவர்களுக்கும் இங்கே இந்த விடிசியை உருவாக்கி கொடுத்த நமது ஒவ்வொரு கிராமத்துக்கும் விடிசியை உருவாக்கி கொடுத்த நமது மேனேஜர் சார் முருகன் சார் அவர்களுக்கும் நமது சார் அவர்களுக்கும் எனக்கு நன்றி வணக்கத்தை தெரிவிக்கும்போது நம்ம சில வார்த்தைகள் பேச முடியும். என்னன்னு சொன்னால் எங்கள் ஊரில் 2016ஆம் ஆண்டு இந்த விடிசி இந்த நிறுவனத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் ஊர் மக்கள் வந்து எந்த ஒரு கூட்டத்துக்குனாலும் வரமாட்டோம், நாங்கள் எதுக்குமே போக மாட்டோம் அப்படின்லாம் இருந்து
இப்போ 200 மரக்கன்றுகள் கொடுத்துருக்காங்க. அதை நட்டு ஒவ்வொரு வீடுகள்லையும் மழை இல்லாத வீடே இல்லை. சின்ன பிள்ளைங்களும் ஆசையோடு வாங்கி கொண்டு போய் வளர்த்து அதை வந்து நினைச்சிருக்காங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து வளர்த்து பெரிய பெரிய மரம் நட்டு இன்னைக்கு வளர்ந்து இருக்குது. அதனால வந்து அதனால நிறைய உரம் கிடைக்குது. வயல் விளையாட்டு இருக்குது. குப்பை தொட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு குப்பை தொட்டி இல்லாமல் இருந்த ஸ்கூலுக்கு வந்து 10 குப்பை தொட்டிகள் வாங்கியிருக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 2 பெண்களுக்கு தொழில் வைப்பதற்காக அவங்க தொழிலை வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் கொடுத்து தொழில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு மாற்றுத்திறனாளி ஒருத்தங்களுக்கு தையல் இயந்திரம் இருக்கோம். அதன் மூலமா அந்த பெண் வந்து வீட்டில் வந்து துணி வச்சு கொடுத்து இன்னைக்கு துணி வச்சுட்டு இருக்காங்க. அதனாலேயே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் குடும்பத்தில் வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிள்ளைங்க வந்து இன்னைக்கு துணி வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மினிஸ்டர் சார்பாக இந்த சுற்றுலா மாநிலத்திற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அதிகமான வளர்ச்சிகள் வேணும். எங்களுடைய ஊர் மக்கள் வந்து நிறைய பயன்பட வேணும். அதுக்கு நிறைய சப்போர்ட் வந்து எங்கள் சார் முருகன் சார்லாம் அடிக்கடி வருவாங்க. நிறைய செஞ்சுட்டே இருக்காங்க. என்ன வேணும், என்ன செய்ய போறீங்க, என்ன நடத்த போறீங்கன்னு இங்கே வரும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால மக்கள் அனைவரும் சேர்ந்து இன்னும் ஒவ்வொரு வீடுகளையும் இதே போல நிறைய எண்ணம் கொண்டு வரணும். மக்களுக்கு நம்ம கிராமத்துல என்ன வளர்ச்சி பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விடிசி சார்பாக நடைபெற்ற பணிகளை குறித்து ஸ்ரீரங்க நாராயணபுரத்திலிருந்து ரோஸ்லின் அவர்கள். எங்கள் ஊர் வந்து ஸ்ரீரங்க நாராயணபுரம். என் பேர் வந்து ரோஸ்லின். நாங்கள் வந்து விடிசி குழுவில் தலைவராக இருக்கிறோம். எங்கள் ஊரில் வந்து முதல்ல வந்து வாழ்வாதார முறையாக தான் இருந்தது. ஆனால் அந்த விடிசி மூலம் ஏஆர்டி மூலம் எங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. எப்படி என்றால் அவங்க வந்து நிதி உதவி செய்தாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து பலருக்கு உதவி செய்திருக்கிறோம். குத்துவேலுக்கு ஒரு 6,000 ரூபா நாங்கள் கொடுத்தோம். குத்துவேலுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை படிக்கிறதுக்காக ஒரு 3,000 ரூபா உதவி செய்தோம். எங்கள் பவுன் பண்டு வந்து 52,500 ரூபா தான். இந்த பண்டிலேருந்து நாங்கள் இவ்வளோ உதவி செய்திருக்கிறோம். அப்புறம் இனி நிறைய உதவிகள் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். நாங்கள் ஏழைகள் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வாழ்வாதாரம் அதிகமாக இல்லை. இந்த குவார்டர்ஸ் வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. வேலைக்கு போகிறாங்க. சிலவங்க ரொம்ப கஷ்டப்படத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் எங்களால் ஏந்த உதவி நாங்கள் அவங்களும் செய்துட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் வந்து ஏடிசி மூலம் இந்த பிடிசி மூலம் நிறைய உதவி செய்திருக்காங்க. பறவைகளுக்கு இந்த உணவு வைக்கிறது, மண் பாத்திரம், தண்ணி வைக்கிறது பாத்திரம் தந்தாங்க. அதுக்கப்புறம் டேபிள் தந்தாங்க. 5 டேபிள் 30 சேர் தந்தாங்க. ஹெல்த் கேம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த சித்தா கேம்பு, கண் சிகிச்சை முகாம் நடத்துனாங்க. கேன்சர் சென்டர் நடத்துனாங்க. இந்த பல உதவிகள் எங்களுக்கு நல்லா செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் தையல் மிஷின் வழங்கினாங்க. இந்த கொரோனா காலத்தில் நிலவேறு விவசாயம் அது 3 முறை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு பை தந்தாங்க. இதனால எங்கள் ஊரில் 10 குப்பை தொட்டி தந்தாங்க. இதனால பிளாஸ்டிக் எல்லாம் வந்து கம்மி தான். பிளாஸ்டிக் எல்லாம் அதிகமாக இப்போ வெளியிலலாம் அதிகமாக காண முடியவில்லை. பிளாஸ்டிக்னால அநேக நிலத்தடி நீர்மட்டங்களெல்லாம் கெட்டு போகிறது. அதனால பிளாஸ்டிக் ஒழிப்புகள் நல்லா தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பல்ஸ் பார்க்கறது, இந்த கொரோனா காலத்தில் பல்ஸ் பார்க்குற மிஷின் தந்தாங்க. அப்படி அநேக உதவிகள் எங்களுக்கு அவங்க நல்லா செய்திருக்கிறாங்க விடிசி மூலம். இது நாங்கள் அவங்க எங்களுக்கு தந்தது ரொம்ப நன்றி. அவங்க விடிசி மூலம் இன்னும் நாங்கள் வந்து ஒன்று சிலருக்கு அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒன்று இருக்கிறது எங்கள் ஊரில். அதுவும் உதவி செய்யலாமான்னு நாங்கள் உதவி செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் நல்ல முறையில் கொஞ்சம் எங்களுக்கு சார் வந்து நல்லா உதவி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இந்த ஆடு வளர்க்குறதுக்கு ஒரு விதவை பெண்ணுக்கு ஆடு வளர்க்குறதுக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அவங்க இப்போ வந்து ஆடு வளர்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அப்படி நிறைய உதவிகள் எவ்வளவோ உதவிகள் செய்திருக்காங்க. ஆனால் அவங்க செய்த உதவிகளெல்லாம் எண்ண முடியாதான். அவங்க எங்களை நல்லா ஊக்கப்படுத்திருக்காங்க. இதுவரையும் ஊக்கப்படுத்தி எங்களை நல்ல முறையில் வழிநடத்தி வந்திருக்காங்க. இது மேலே எங்களை நல்ல முறையில் வழிநடத்திருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். அடுத்ததாக விடிசி சார்பாக நடைபெற்ற பணிகள் குறித்து நக்கநீரிலிருந்து அனிதா அவர்களை நாங்கள் வந்து
எல்லாரையும் தனித்தனியாக பேர் சொல்லி எல்லாம் சொல்றதுக்குள்ள சார் சொன்னாங்க சீக்கிரம் நீங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னு. அதனால தனித்தனியாக சொல்லாம எல்லாருக்கும் பிடிசி உறுப்பினர்கள் தலைவர்மார்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் வந்து அனிதா. என்னோட கிராமம் வந்து நக்கலேரு. நாங்கள் 2014 இந்த பிடிசி கிராமத்தில் நடைபெற்று எப்படின்னா இதுக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் பண்ணதே கிடையாது. அப்போ திடீர்னு சார் வந்து ஒரு நாள் நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கம்மா உங்கள் கிராமத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஏன்னா கந்து வெட்டி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒழிக்கணும்னா நீங்கள் மகளிர்கள் வந்து சேர்ந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிடிசி அமைச்சு கொடுத்தாங்க. அதில் இருந்து மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் 15 பேர் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கோம். இப்போ ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு சேமிப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நிதி உதவி சுஸ்லான் ஃபவுண்டேஷன்ல எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மக்களுக்கு தேவையான உதவிகளும் பண்ணியிருக்கோம், உறுப்பினர்களுக்கு தேவையான உதவிகளும் பண்ணிட்டு இருக்கோம். 2023-24 வந்து சித்த மருத்துவ முகாம் கொண்டு நடத்திருக்காங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு ஐஜிபி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு பெண் வந்து சுய தொழில் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கோம். இப்படி நிறைய சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் எங்களுக்கு சுற்றுலன் ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுத்து அதை எங்கள் கிராமத்தில் வச்சிருக்கோம். நாங்கள் அது இப்போ நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம். வேற இந்த பிளாஸ்டிக் ஒழிக்கணும், நம்ம வந்து பிளாஸ்டிக்னால தான் எங்க நிறைய நோய்கள் வருது நம்ம கிராமத்துக்கு. அப்படிப்போ அதை நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிறத நாங்களே இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி பஞ்சாயத்துக்கு கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களிலும் பிளாஸ்டிக் ஒழிச்சு நம்ம கிராமத்தையும் நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் பிடிசி மெம்பர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் இந்த பிடிசி இதோட நின்று போயிடக்கூடாது, மறுபடியும் வரும் காலங்களில் எல்லாம் மேன்மேலும் பெருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா உறுப்பினர்களும் நாங்கள் செயல்பட்டு வரோம். இது பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களின் வாழ்த்துரை வழங்க டாக்டர் ஜாஸ்மின் அவர்களை அடுத்ததாக இந்த ஸ்கூல் நம்மளுடைய திருமதி விஜயா அவர்களை சில கருத்துக்களை கூற அன்புடன் அழைக்கிறேன். இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் இதனுடைய தலைமை ஆசிரியர் அவரை பற்றி கண்டிப்பாக நான் அவருக்கு சில வார்த்தைகள் சொல்லி ஞாபகப்படுத்திங்கன்னா ஏஆர்டி சிஸ்டம் இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் அவங்க வந்து நமக்கு பக்கபலமாக இருந்து எந்த சூழ்நிலையில நம்ம என்ன உதவி கேட்டாலும் அவங்க வந்து மன தாராளமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப இப்படி மன மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக செய்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா மிக சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம எல்லாருடைய சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஏஆர்டி சிஸ்டம் செய்யப்பட்ட பள்ளி அவங்க ஸ்கூலுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்ல இன்றைய இந்த கூட்டத்தை வழிநடத்தி தர இங்க வந்திருக்கின்ற சுஸ்லான் ஃபவுண்டேஷனுடைய தலைவி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜாஸ்மின் அவர்களே, ஸ்டேட் ஹெட் திரு மாரியப்பன் அவர்களே, மற்றும் சுஸ்லான் ஃபவுண்டேஷன் மற்றும் ஏஆர்டியினுடைய நிறுவனத்தினுடைய சார் திரு மாரியப்பன் சார் அவர்களே, சாது சார் அவர்களே, வள்ளியூர் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயாமுருகன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே மற்றும் விடிசி உறுப்பினர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே என்பார்கள். அதற்கு இணங்க சுஸ்லான் மற்றும் ஏஆர்டி நிறுவனம் இணைந்து இந்த கிராமத்தை இருக்கந்துறை கிராமத்தை வந்து நல்ல ஒரு முறையில் கொண்டு வருவதற்காக அந்த நிறுவனம் எவ்வளவோ நல்ல பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கும் அதாவது கிராமத்தை தவிர பள்ளி மாணவர்களுக்கும் நான் சுருக்கமாக சொல்ல போனால் 2016 ஆரம்பிக்கும் பொழுது மாணவர்களுக்கு தனி மாலை நேர படிப்பு ஒரு ஆசிரியரை போட்டாங்க. அதுக்கு சார் வந்து சொன்னாங்க, ஒரு டீச்சரை போடுங்க டீச்சர், நாங்கள் மாதம் 1000 ரூபாய் தரோம் அப்படின்னு. அது எங்களுக்கு ரொம்ப பேர் உதவியாக இருந்தது. ஸ்கூல் விட்டதுக்கு பிறகு ஒரு 1 hour குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து மாணவர்களுடைய நலன் கருதி நாங்கள் வந்து சார்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு பிரிண்டர் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சார் மனமுகந்து எங்கள்கிட்ட இருக்கு டீச்சர்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து தந்தாங்க. அதற்கு இந்நேரத்தில் மிகுந்த நன்றி எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு எங்கள் உடற்பயிற்சி சார் வந்து நல்ல மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம்
பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கும் சார் வந்து இப்போதான் ஒரு நிறைய ஸ்கிப்பிங், கிரிக்கெட் பேட்டு இதெல்லாம் மாணவர்கள் பால் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபர்னிச்சர் ஸ்கூலில் வந்து ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கும் ரொம்ப மனம் வந்து முருகன் சாரும் சாது சாரும் அடிக்கடி வருவாங்க. என்ன வேணும் டீச்சர், ஏதாவது நாங்கள் எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறத உடனே செஞ்சு தருவாங்க. அதற்கும் இந்நேரத்தில் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பல. மேலும் இந்த ஒரு கூட்டத்தில் என்னை வந்து சார் வந்து ரொம்ப இன்வைட் பண்ணாங்க. அதற்கும் இந்நேரத்தில் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டத்தையும் கூறிக்கொண்டு எனக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக பயனாளிகளின் அனுபவ பகிர்வு குறித்து கலா அவர்களை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்வாய்படி பிடிசி உறுப்பினராக 9 வருஷம் இருக்கிறேன். எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. என் வீட்டால் குழந்தைங்க சரியில்லாத காரணத்தினால அவங்களால வேலைக்கு போக முடியல. அதனால இவங்க வந்து பெண்கள் வாழ்வாதார திட்டத்தில் வந்து ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாங்க. அந்த தையல் தைச்சி ஏற்கனவே பயிர்ந்தேன். அது மூலமாக நான் துணி தைச்சி என் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க தையல் மிஷின் கொடுத்து நான் வந்து அதை கிளாஸ் நடத்தி நிறைய பிள்ளைங்க அதனால பயன்படுறாங்க. நான் மாதத்துக்கு 500 ரூபா ஃபீஸ் வாங்கி பிள்ளைங்களுக்கு தையல் சொல்லி கொடுத்துருக்கேன். கம்மியான அமௌண்ட்டில் அவங்க கொடுத்த மிஷின் மூலமாக நான் சொல்லி கொடுத்தேன். இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய பிள்ளைங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மருந்து அடிக்கிற பம்பு, வேற இந்த களை வெட்டுற மிஷின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேற எங்கள் குழுவில் வந்து ஊழல் தொழில்களுக்கு மிஷினும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வேற ஒரு அக்காவுக்கும் மிஷின் கொடுத்துருக்காங்க. வேற அப்படியே எல்லா உதவியுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் அவங்க நல்லா பண்ணுறாங்க. நாங்களும் அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஸ்டேட் ஹெட் திரு மாரியப்பன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் எங்கே போகிறோம்? மேலே போகிறோம். அப்படிதானே? மேலே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, இந்த கடவுள் இருக்காரு, அவர் நல்லவரா கெட்டவரா ஒரு கேள்வி வரும். என்ன அப்படின்னா, நல்ல மனுஷன் அப்படின்னா என்ன முடியும்? எல்லாரையும் நல்ல மனுஷன் போடல. நிறைய பேருக்கு கால் ஊனம், நிறைய பேருக்கு கை ஊனம், நிறைய பேருக்கு கண்ணு தெரியல, நிறைய பேருக்கு காது கேட்கல, வாய் பேச முடியல. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து வியாதி வந்துடுது. சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் முடிஞ்சு விதவையேறாங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்களை பிள்ளைங்க பார்க்காம போயிடுறாங்க. சில பேர் இடத்துல பிள்ளைங்க வந்து படிக்க வைக்க ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்த இந்த கடவுள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு இல்லையா? நிறைய இடம் நம்ம கேட்போம். கடவுள் உண்மையிலே நல்லவரா? ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் சுத்தி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம நல்லவங்கன்னு சொல்லி நம்பி நமக்காக தான் நல்லா வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம நன்மை செய்யறதுக்கு, நம்ம உதவி செய்யறதுக்கு ஒரு வழிபாடு இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்தால் நமக்கு என்ன வேலை இருக்கு? இந்த மூவில வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு சொல்லி பேர வேண்டியதான். அதனாலதான் பாருங்க, நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம வேலை என்னது? எல்லாருக்கும் நல்லது செய்யணும். சிறு துளி பெருவெள்ளம்னு நம்ம தமிழ்ல பழமொழி இருக்கு இல்லையா? நம்ம செய்யக்கூடிய சின்ன ஒரு உதவி மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி நிக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜெனரல் மேனேஜரா இருக்கிறேன், இந்த மாநிலத்துடைய தலைவரா இருக்கிறேன். ஆனா என்னுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா, நான் 9th படிக்கும் போது 10th வரைக்கும் யூனிஃபார்ம் வந்து தச்சுங்க போனதே கிடையாது. ஏன்னா யூனிஃபார்ம் தைக்கிற அளவுக்கு எங்க வீட்டுல வசதி கிடையாது. அவ்வளவு கஷ்டம். அதனால எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ரெடிமேடு சட்டை, ரெடிமேட் ட்ரவுசர் வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்ப 9th 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்துமஸ் டைம்ல பசங்க எல்லாம் 1 ரூபா 2 ரூபா அப்படி பிரிப்பாங்க. எல்லாரும் பிரிப்பாங்க. பிரிச்சு அந்த படத்துல வந்து ஒரு 7 பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு வருஷம் நான் தான் ட்ரெஸ் வாங்குவேன்.
9th நான் வாங்கியிருக்கேன், 10th நான் வாங்கியிருக்கேன். அந்த நேரத்துல வந்து எனக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா அப்படி ஒரு தச்சு ட்ரெஸ் நான் போட்டதே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு ஒருவேளை இந்த செய்யற உதவி வந்து ஒரு சாதாரணமான ஒரு உதவியா தெரியலாம். ஆனா அதை பெற்றுக்கொள்றவங்களுக்கு எப்படி இருக்கும், மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். அப்ப அந்த உதவி செய்யறதுக்காக கடவுள் நம்ம என்ன இருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அதை எங்க வச்சிருக்கிறாரு, நக்கநேரியில வச்சிருக்கிறாரு, ஊரவாய்மொழியில வச்சிருக்கிறாரு, இருக்கந்துறையில வச்சிருக்கிறாரு. இப்படி நம்ம ஊர்ல நம்மளை சுத்தி உள்ள ஆட்கள் வச்சிருக்கிறார். அந்த ஆட்கள் கொஞ்சம் நெட்டையா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், கொஞ்சம் குணம் சரியில்லாம இருக்கலாம், கொஞ்சம் நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்க யாரு, மனுஷங்க தானே. நம்மளை மாதிரி அவங்களுக்கும் வயிறு இருக்கு, வாய் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. அதுக்கு இவ்வளவு நேரம் உங்க கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியவே பண்ணிருக்கீங்க உங்க ஊர்ல. தொடர்ந்து வந்து நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், இதை தொடர்ந்து சிறப்பா செய்யணும். அதுக்கு சுற்றுலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விதை தான். நாங்க வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து நல்ல பெற்றாச்சு, உங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்கிறாங்க, ஒருத்தர் 1 லட்சம் இருக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுதான். இப்ப நீங்களும் என்ன பண்ண அடுத்து, இது மற்றவங்களுக்கு உதவி செய்யும். சுற்றுலா நம்பியே இருக்க கூடாது. சுற்றுலா வந்து ஒரு 3 கோல் மாதிரி தான். அதை வந்து அதை குடிச்சு நம்ம எதிர்ச்சாச்சு. இவங்க அடுத்த என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த உதவி செய்யணும். அப்படி நம்ம எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாதான் நம்ம ஊர்ல யாருக்குமே எந்த கஷ்டமுமே இருக்க வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு ஆடு வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு 4 ஆடு வாங்கி கொடுக்குறாங்க. 4 ஆடு 4 ஆடாவே இருக்கும்போது அது 8 ஆகும், 12 ஆகும், 16 ஆகும். அது ஆன பிறகு ஒரே ஒரு ஆடு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு என்ன பண்ணணும், மனசு வரும். வருவாது வருவாரா, வரணும். அதுதான் முக்கியம். நமக்கு கொடுத்தாங்கல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் சுற்றுலா முருகன் சார் எப்போ ஒருத்தர் அவர் எப்ப ஆடு கொடுப்பாரு, அது கிடைக்கும். ஒரு ஆடு நம்ம என்ன பண்ணணும், யாரும் கஷ்டப்படுறாங்க அவங்க நம்ம வந்து நமக்கு 15-10 ஆடு இருக்குது, ஒரு ஆடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க, எங்க EDC டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம், கஷ்டப்பட்ட பிள்ளைங்க படிக்க வச்சோம். அதெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து செய்யணும். ஏன்னா நம்ம கொடுக்கதான் வந்து பாருங்க என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து அந்த நன்மைகள் நமக்கு திரும்ப வரும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது, இறக்கிற கிணறு தான் ஊரும். சும்மா எனக்கு 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 தான் வரும் வராது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளவு சிறப்பா இருக்கு நான் வந்து எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பண்ணுங்க. வாழ்த்துக்கு நன்றி. அடுத்தபடியாக நமக்கு வருகின்ற எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அன்பிற்குரிய சகோதரர் ரமேஷ் அவர்கள் சில கருத்துக்களை கேக்குது. எல்லாருக்கும் வணக்கம். I cannot speak in Tamil. Forgive me. It's such a joy and a privilege to be here this afternoon. அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தமிழ்ல பேசுறது கடினம். இருந்தாலும் இந்த மதிய வேளையிலே அனைவருக்கும் அவருடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Me and my wife, we came to Madurai for a conference. We thought we'll spend some time here. So on the way back to Bangalore, we stopped here. அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்ததுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க வந்து அடிக்கடி மதுரையில் ஒரு மீட்டிங் முடிச்சுக்கிட்டு அடுத்த மீட்டிங் வந்து பெங்களூர்ல அவங்க அட்டன் பண்ணணும். இடையில ஒரு சில கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வந்து செலவழிச்சு போகலாம் அப்படிங்கிறது. Very glad to see Dr. Jasmine and all the entire Switzerland team here. Sir Murugesan, we only met through the mails and the different discussions we had earlier. அதாவது அவங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் கிருஷ்ணன் பணியாளர்கள் அதனுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் சந்திப்பது அப்படிங்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதான் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயில் வழியாக எல்லாரையும் சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த அக்கேஜன் மூலமாக நேரடியாக சந்திப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. So thank you very much for welcoming me and my wife and inviting us to be part of your meeting here. சாரையும் அவங்களுடைய மனைவியையும் இந்த
இந்த 360 டிகிரி வேல்யூஷனுக்கு அழைத்ததற்காக அவருடைய மனப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். While listening to all and looking into different chart paper, I came early and I looked into all the chart papers and a lot of works have been happening here. We are so glad of that. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சார்ட் பேப்பர்லாம் பார்த்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து புரிந்து கொண்டு அது வந்து அவங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருந்தது. I work in Epicor, we based in Delhi, and Sadhu, we know him for last 2 decades, and we know his sincere work, the way he works with the community so closely. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சார் வந்து எபிகோர் அப்படிங்கிற ஒரு அமைச்சருடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக டெல்லியிலிருந்து பணி செய்து கொண்டிருக்காங்க. எனக்கும் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலான 20 ஆண்டுகளுக்கு மேலான பணி சம்பந்தமான உறவுகள் உண்டு. So the concept of VDC, Epicor started 3 decades ago, while we are working directly with the communities. அதாவது VDC அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அப்படின்னா என்ன, VDC இந்த கோட்பாடு அப்படிங்கிறது ஏற்கனவே எபிகோர் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். This is something which Mahatma Gandhi dreamt, local self-governance. இது எப்படி பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து மகாத்மா காந்தி சுயசார்பு என்கின்ற ஒரு தத்துவத்தை பேசுவதன் அடிப்படையில் இந்த VDC இந்த தத்துவம் அமைந்திருக்கிறது. And we have so witnessed these VDCs and how they become a local self-governing body and able to meet the needs of the people in the communities. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஒவ்வொரு VDCயுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பாக மாறி அந்த VDCயானது வந்து அவங்களை சார்ந்திருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல காரியங்களை செய்கின்ற ஒரு அமைப்பாக மாற வேண்டும். For any development work, any village or any municipality, the governance has to be proactive. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா எந்த நற்பணிகளாக இருந்தாலும் சரி, இதுபோல நற்பணிகள் செய்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற பஞ்சாயத்து சார்ந்த அமைப்புகள் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிறாங்க. So that governance to be proactive, VDC plays a very important role. அதனால என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து இந்த VDCக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வருகிறது. So I want to congratulate Sutherland Foundation for their efforts in bringing such a wonderful people here who are part of the VDCs and they are able to see a lot of impact within yourself. அவங்க சார் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சார்பாக இஸ்லாம் பணியாளர்கள் இஸ்லாம் நிறுவனத்திற்கு தன்னுடைய மனப்பூர்வமான நன்மை தெரிவிக்கிறார்கள். என்ன பார்த்தீங்கன்னா இந்த VDC என்கிற ஒரு சுயசார்பு உடைய அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக இந்த கிராமத்தில் பெற நல்ல பணிகளை செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்ற கிருஷ்ணாவுக்கு தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறாங்க. And we have done so much of work and there is a lot to do in the days to come. அதான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய காரியங்கள் செய்திருக்கிறோம். வருங்காலங்களில் நம்ம இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். After listening to all of you and seeing all your work, I can imagine a tree with full of fruits. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த VDC பணிகள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மரம் எப்படி வந்து மரம் முழுவதுமாக கனிகளால் நிறைந்திருந்தால் என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பமாக நம்ம பார்க்கலாம். So the tree which has a lot of capacity, with a lot of potentiality, a lot of fertile, it produces a lot of fruits. அதாவது அந்த மரமானது எப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பாக அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த மரம் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல இடத்தில் நாட்டப்பட்டு அதற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கப்பட வேண்டும். So that required to pluck, the way you pluck the fruits is very important concept. அதான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த செடியானது வந்து காய்கறிகளை கொடுக்கின்ற பொழுது அந்த காய்கறிகளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் முக்கியமான விஷயம். So some try to cut the branches, some try to pluck different manner, and some even try to cut the tree itself so that they can have fruits all together at once. அதான் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு இருக்கணும் இல்லை அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரம் இருக்கிறது அப்படின்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். So you have a lot of potentiality, you have a now full grown up tree with a lot of fruit. You with your capacity, with your skills, you need to strategize how to
pluck and sell in the market so that you can get self-sustained income. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மரம் அது வந்து அதிகமான கனிகளை கொடுக்கின்ற பொழுது அந்த மரத்தினுடைய கனிகளை நாம் எப்படி பறித்து பயன்படுத்தி ஒரு சுயசார்புடன் செயல்படுகின்ற ஒரு சமூக அமைப்பை நாம் வந்து கட்டமைக்க போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து அதற்கான காரியங்களை என்ன செய்யணும். So with that, I wanted to close here with a lot of appreciation and congratulations to Switzerland Foundation and ARC team, and may the good God continue to bless all of you and have a great potential in the days to come. இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் எபிகோ சார்பாக உங்கள் அனைவருக்கும் வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து தொடர்ந்து இந்த அமைப்பு அதாவது இந்த விடிசியின் அமைப்பானது சுவிட்சர்லாந்து ஃபவுண்டேஷன் ஏஆர்ஐ போன்ற அமைப்புகளுடன் இணைந்து மிக சிறப்பான சமூக மாற்றத்திற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். Thank you. அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள டாக்டர் ஜாஸ்மின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பேசி அவங்க வில்லேஜ்ல அவங்க கிராமத்துல பிடிசி என்ன பண்ணிட்டு இருக்கு, அது என்னென்ன காரியங்கள் நடத்திட்டு இருக்காங்க அதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தோட சந்தோஷம் வந்து அந்த சாரி அவங்கவுங்க பிடிசியோட கலரா உள்ள சாரி, அது மட்டும் சாரி கிடையாது, அது வந்து ஒரு ஒற்றுமை சாலிடாரிட்டி சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ரிலேட்டட், நம்ம ஒரு குரூப், நம்மளோட எய்ம் வந்து ஒண்ணுதான், அந்த கிராமத்தை முன்னேற்றணும், அதான் நம்ம ட்ரீம். அது எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க, அதுக்காக அந்த சேம் கலர் சாரி. ஸோ போக முந்தி எல்லா பிடிசி கூட நான் ஒரு போட்டோ எடுக்க போறேன். ஸோ என்னோட ட்ரீமும் இதான் இருந்துச்சு. வில்லேஜ்ல வந்து சும்மா ஒரு ஃபண்டு கிடைக்குது சிஎஸ்ஆர், அதை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் அப்படி பண்ணியிருந்தா இந்த ட்ரீ அவங்க மிஸ்டர் பாபு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஒரு மரம் வந்திருக்காது, ரைட்? ஸோ அந்த சாலிடாரிட்டி இருக்காது. நாங்க எவ்வளவு வருஷம் இங்க இருக்க போறோம், சுவிட்சர்லாந்து எவ்வளவு வருஷம் இருக்க போறோம், நீங்க அந்த வில்லேஜ்ல எப்பவும் இருக்க போறீங்க, நீங்க இருக்கீங்க, உங்க ஃபேமிலிஸ் இருக்கும், உங்க ஜெனரேஷன்ஸ் மற்ற ஜெனரேஷன்ஸும் இருக்கும். அதனால எந்த ஆக்டிவிட்டி எந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து கண்டினியூஸா இன்னும் நிறைய ஆண்டுக்கு கண்டினியூ போயிட்டு இருக்கோம். நாங்க இருக்கோமோ இல்லையோ, ரைட்? இப்ப எந்த ஃபண்ட்ஸ் அவைலபிள் இருந்துச்சோ அதை வச்சு நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கோம். பட் சுவிட்சர்லாந்து ஏஆர்டி அவங்களோட ஃபண்ட்ஸ் மட்டும் இந்த உலகத்துல அவ்வளோ ஃபண்ட்ஸ் தான் இருக்கு அப்படி இல்லை, கவர்மெண்ட்ஸ்ட இருக்கு, மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கு ஃபண்ட். பட் அது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், எங்க வில்லேஜ்க்கு இது வேணும், அதனால நம்ம வந்து அப்ளிகேஷன் எடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட்ல போய் அங்கே வாங்கணும். அதுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ இந்த விடிசிக்கு வந்துட்டு இருக்கு. அதனால என்னோட ரிக்வெஸ்ட் இது இருக்கும், நாங்கள் இருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், பட் நீங்கள் இனிமேல் இன்னொரு ஸ்டெப் முன்னால ஏறுங்க. வேற மற்ற எந்த இடத்துல என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எந்த ஃபண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு, அதை நீங்கள் கண்டுபிடிங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐஆர்டி, வித் த ஹெல்ப் ஆஃப் சுவிட்சர்லாந்து. அப்புறம் அங்கே வந்து ஜாயிண்ட் அப்ளிகேஷன் கொடுக்கணும், நல்ல கான்ஃபிடென்ட்லி லெட்டர் ஹெட்ல நாங்கள் இந்த விடிசி நாங்கள் இவ்வளோலாம் வில்லேஜில் பண்ணுறோம், நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்,
எங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ணுறதுக்காக இருக்குது, இதுக்கு எங்களுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் வேணும், நாங்கள் இவ்வளோ நாளில் அது பண்ணி முடிப்போம், ஒரு ப்ராப்பர் பிளான். அந்த கான்ஃபிடன்ஸ், பிகாஸ் நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்துட்டீங்க. இப்போ அந்த யாருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ அவங்க நம்புவாங்க. பிகாஸ் அது ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் இல்லை, யாராவது ஒருத்தர் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. பட் ஒரு குரூப் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப மதிப்பு. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து முன்னால் போகலாம், இன்னும் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம், இன்னும் கிராமத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வளர்ச்சி வரலாம். பிகாஸ் சுஸ்லான் அண்ட் ஏஆர்டி லிமிட்டேஷன் இருக்கு. பட் மற்ற இன்னும் இடத்துல இருந்து நமக்கு ஃபண்ட்ஸ் வந்துச்சுன்னா, நமக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா, மற்ற ஸ்கீம்ஸ் நம்ம வில்லேஜ் வந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்மளோட டெவலப்மெண்ட் ஆகலாம். கரெக்ட். இதோட எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் குஜராத்தில் கொஞ்சம் இன்னும் உங்களோட இன்னும் பழசு பிடிசி அவங்க வந்து நீங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2010-11 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து எந்த அப்ளிகேஷன் வேணாலும் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த சப்போர்ட் பண்ணால் இந்த கிராமத்தில் அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக பண்ணுவாங்க. பிகாஸ் மகிழா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்டோட டார்கெட்டும் இருக்குது. கவர்மெண்ட்க்கு டார்கெட் உண்டு, உங்களுக்கு தெரியும்ல. அவங்களும் அவங்க டார்கெட் மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே கஷ்டம். பிகாஸ் ஃபண்ட் வந்தால் கூட ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிய மாட்டேங்கிறாங்க. ஸோ யாராவது முன்னேற்றி வந்தாங்கன்னா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தண்ணீர் ரிலேட்டட் ப்ரோக்ராம் இருக்கும், இல்லைன்னா வில்லேஜில் ஸ்பெஷலி ஏபிள் பீப்புள் சப்போர்ட் பண்ணணும்னா அவங்களுக்கே அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணலான்ட்டு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அதனால இந்த அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா இந்த குஜராத்தில் உள்ள பிடிசிஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நான் அது எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டீங்க, இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் போகிறதுக்காக சுஸ்லான் அண்ட் ஏஆர்டி உங்களை சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தாப்புல மரத்தன் சார் சொன்ன மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக இந்த பிடிசியில் இருக்கோம், இல்லைன்னா பிடிசினால ஏதோ ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி மற்றவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க போட்டோட எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஆடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஏதாவது உடம்பு பண்ண முடியாது. நம்மளுக்கு லோன் கிடைச்சிருக்கு, நம்ம ஏதோ தொழில நல்லா பண்ணுவோம், அது மாதிரி அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன சப்போர்ட் வேற யாருக்காவது கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து யோசனை பண்ணலாம். ஒரு நாள் வரும் எப்போ அந்த கிராமத்தில் யாருக்குமே மேஜர் பிரச்சனை இல்லாமல் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ரைட்? இல்லைன்னா ஒருத்தர் சந்தோஷமா இருக்காரு, இன்னொருத்தர் கவலையில இருக்காங்க. ரைட்? ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ கலர்ஃபுல் கேதரிங்கில் அவங்க சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லலாம் இந்த மாதிரி கலர் போட்டால் அவ்வளோ லைக்ஸ் கிடைக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களோட யூனிஃபார்ம்ஸ். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். அண்ட் எல்லா ஸ்டோரிஸ் கேட்டு ஒரு மனசுக்கு திருப்தி. தட் நாங்கள் வந்து கம்பெனிலேருந்து சப்போர்ட் கிடைச்சி சிஎஸ்ஆர் சுஸ்லான் சிஎஸ்ஆர் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணதுனால நிஜமாவே அதோட இஃபெக்ட் வந்து கிராமத்தில் தெரியும். ஸோ ப்ளீஸ் கீப் இட் அப் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுஸ்லான் ஃபவுண்டேஷன்
டாக்டர் ஜாஸ்மின் அவர்கள் வந்து நமக்கு அழகான கருத்துக்களை நல்ல தெளிவா அழகா சொன்னாங்க. தமிழ்ல அழகா பேசினாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க நம்ம விடிசி சார்பாக எல்லாருடைய விடிசி சார்பாக அவங்களுக்கு நம்மளுடைய மனதார நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய ஸ்டேட் ஹெட் திரு மாரியப்பன் சார் அவர்கள் நம்ம அழகா சொன்னாங்க. இங்கிலீஷ்ல பேசினா கூட நம்ம சார் வந்து புரியாதவங்களுக்கு அழகா தமிழ்ல சொன்னாங்க. அதனால அவங்க நமக்கு அந்த கருத்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதன்படி நம்ம விடிசி எல்லாருமே வழி நடப்போம், நம்ம எல்லாருமே உறுதி எடுப்போம். அவங்களுக்கும் நம்மளுடைய விடிசி சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக சுஸ்லான் மற்றும் ஏஆர்டி அவர்கள் மூலமாக வரவேற்பிருக்குங்க. அடுத்ததாக சுஸ்லான்ல இருந்து நமக்கு வருகை கொடுத்துள்ள ரமேஷ் சார் அவர்களையும் ரமேஷ் சார் அவங்க வந்து நமக்கு ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களுக்கும் நம்முடைய விடிசி சார்பாக நன்றி சொல்லிடுவோம். அவர்களுடைய உடன் வந்த எல்லாருக்குமே நம்முடைய விடிசி சார்பாக நன்றி சொல்லுவோம். அடுத்து நமக்கு நம்முடைய ஸ்கூல் தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்து நமக்கு அழகா நமக்கு நேரம் ஒதுக்கி நமக்கு இந்த பில்டிங் தந்து எல்லாரும் வருகைக்கு அவங்க வந்து இவ்வளவு உதவியா இருப்பாங்கன்னு சொல்லி நான் வந்து நினைக்கல. அதனால நம்ம எல்லா சார்பாகவும் நம்முடைய தலைமை ஆசிரியருக்கு நம்முடைய மனதார நன்றி நம்ம சொல்லிடுவோம். அடுத்து இவ்வளவு கஷ்டத்தின் பேர்லயே நம்முடைய மீனா அவர்கள், அடுத்து முத்துவேல் சார் அவங்களுக்கும் இந்த விடிசி சார்பாக நன்றி சொல்லுவோம். அடுத்து நம்மளுடைய நமக்கு வழிகாட்டி நம்ம சார் வராங்களே உற்சாகமா ஆயிடுவோம். மாசம் வரும்போது யாருன்னு தெரியுமா? நம்மளுடைய முருகன் சார். முருகன் சார் வராங்க நம்ம நார்மலா தான் இருக்கும். ஐயா சார் வராங்க அப்படிலாம் கிடையாது. முருகன் சார் வராங்கப்போ 5 மணிக்கு வந்திருக்கா கரெக்டா எல்லாரும் வந்துருவோம். நம்ம விடிசி சார்பாக நம்ம முருகன் சார் நமக்கு அடிக்கடி நம்ம கிராமத்துக்கு வரவேற்றோம்னா நம்ம அடிக்கடி நம்ம எல்லாருமே நல்ல நிகழ்வுகளை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ந்து நம்ம வந்து உறுதிமொழி எடுப்போம். அதனால நம்ம விடிசி சார்பாக நம்முடைய முருகன் சார் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிடுவோம். அடுத்ததா வந்து நம்மளுடைய சேமங்கனி அக்கா நமக்கு வந்து என்னதுனாலும் சரி நம்மளுடைய வழி நடத்தி நம்ம எல்லாரையும் கரெக்டாக வாங்க மக்களே. அவங்க ஒரு வாரம் ஆயிருக்கும் ஒரே ஊருக்கு வந்துட்டே தான் இருப்பாங்க. மக்களே நல்லா பண்ணுங்க, அதை கரெக்டாக இது பண்ணுங்க மக்களே, ஏக்கா கவலைப்படாதீங்க நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம்னு சொல்லி எங்களுக்கு எப்பவும் உறுதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சேமங்கனி அக்கா நம்ம விடிசி சார்பாக நன்றி சொல்லுவோம். அடுத்து நம்ம கையாதி நம்மளுடைய டைரக்டர் சார் நம்ம சாது சார் அவர்கள் நம்மளுக்கு வந்து ஒரு மரம் வந்து நல்ல கிளைகள் நல்லா வரணும் அப்படின்னா நம்மளுடைய தண்டு வேலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு ஏஆர்டியோட டைரக்டர் சார் நம்மளுடைய சாது சாரும் நம்மளுடைய சுற்றுலாங்களோட எல்லாருமே அவங்களுக்கும் இந்த விடிசி சார்பாக நம்ம நன்றி சொல்லிவிடுவோம். அடுத்து எங்களுடைய விடிசில இருந்து ஒருத்தவங்க நல்லா பேசி எடுத்து ஒரு பெண் வந்து இன்னைக்கு ஒரு ஒன்றிய கவுன்சிலரா இருக்காங்கன்றது அதை இப்போ பெருமையோடு நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை கிராம மக்கள் விடிசி சார்பாக நான் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம். ஸோ அதனால எல்லாரும் அப்படி தயவுசெய்து கொஞ்சம் வெளியில வாங்க.